கடற்படையினர் தாக்கி விரட்டி அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மீனவர்கள் கடந்த 15 நாட்களாக டீசல் விலை உயர்வை கண்டித்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அரசு அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து மீனவர்கள் அனைவரும் 620 படகுகளில் மீண்டும் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். சனிக்கிழமை அன்று இரவு கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். 10க்கும் மேற்பட்ட மீன் வலைகளை அறுத்து கடலில் வீசி இரும்பு கம்பிகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். டீசல் கடலுக்கு போகாம இருந்தோம். அதுக்கு பின்னாடி இவங்க உயர்த்திட்டாங்க. இது ராமேஸ்வரத்தில் வந்து ₹6.25 ஆச்சு. அதனால நாங்க படகுகள் எல்லாம் தமிழகம் தழுவிய மீனவர்கள் எல்லாம் படகுகளை பூரா நங்கூரத்தில் போட்டு எல்லாரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தோம். உயர்ந்த விலைக்கு டீசலை பிடிச்சிட்டு கட்டுமா கட்டாதான்னு பயந்துகிட்டு கடலுக்கு போகும்போது அங்கே நமது இலங்கை கடற்படை வந்து நம்ம மீனவர்களை வந்து அடிச்சு துன்புறுத்தி வலைகளை வெட்டி விட்டு இது மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கு. அரசாங்கம் வந்து மீனவர்களையும் நம்ம நாட்டில் உள்ள மக்கள்னு ஒரு கருத்துல கொண்டு எங்க மீது கருணை காட்டி மீனவர்கள் வந்து பரம்பரையா மீன் பிடிச்ச பகுதியில் தான் மீன் பிடிக்கிறோம். அந்த மீன் பிடிப்பை வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு உறுதியளித்து கொடுத்தா 15 நாள் வேலை நிறுத்தத்தால் பொருளாதார இழப்பீட்டை சந்தித்த மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அத்துமீறிய தாக்குதலால் பீதியடைந்துள்ளனர்.